சிலுவையில் தன்னுடைய பரிசுத்தமுள்ள விலையேற பெற்ற இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தினார். உங்களுக்காக, உங்கள் மேலே வைத்த அன்பினால அவர் உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து தன் இரத்தத்தை சிந்தி மறித்தபடியால் உங்களுக்கு மேல் அன்பு கூர்ந்து உங்களுக்கு இந்த அற்புதங்களை செய்ய போகிறார். சரி, எதற்காக இந்த இயேசு சிலுவையில் மறிக்கணும், ஏன் அவர் சிலுவையில் இரத்தம் சிந்தணும், அதை பற்றி சில காரியங்களை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் நான் ஊழியத்துக்கு வந்த ஆரம்பத்தில் எங்கள் கிராமத்திலேருந்து என்னுடைய உறவினர் ஒருவர், என்னுடைய சொந்தக்காரங்க எல்லோரும் இந்துக்கள் தான், நிறைய பேர் இப்போவும் நிறைய பேர் இந்துக்கள் தான் சொந்தக்காரங்க. அதில் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், நீ என்ன சிலுவையில் இயேசு வரைஞ்சாங்களாமா, சிலுவையிலேருந்து தப்ப முடியாத ஒருவரை நீ கடவுளை நம்புறிய என்பதாக அவர் சொன்னார். அவர் அறியாமையினால் அப்படி சொன்னார். இயேசுவை சிலுவையில் அறைந்து யாராவது கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? அவர் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன், மரித்தோரை எழுப்பினவர், கடலின் மேலே நடந்தவர், அற்புதங்கள் அடையாளங்களை செய்தவர். அவருக்கு முன்னால் எந்த பிசாசு நிற்க முடியாது, மனிதரை நிற்க முடியாது. அவர் யார் சிலுவையில் அறைந்து கொள்ள முடியும்? அவராகவே தம்மை தாமே சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அதுதான் வேதம் சொல்லுகிற சத்தியம், அதுதான் உண்மையும். அதனால் அவரை யாரும் சிலுவையில் அறைஞ்சு கொள்ள முடியாது. அவர் தம்மை தாமே சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எதுக்காக? சில வேத வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வேத வசனங்கள். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆவது நாளில் உயிர்த்தெழுந்தார். பாருங்கள், இயேசுடைய மரணம் என்பது தற்செயலாய் நடந்த ஒரு காரியம் அல்ல. அது தேவனுடைய திட்டம், தேவனுடைய ஒழுங்கு. அது உலக தோற்றத்திலே ஆரம்ப நாட்களிலேயே ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது அவர் மரித்து மக்களுக்கு ஒரு மீட்பை உண்டாக்க வேண்டும் என்பது முன்குறிக்கப்பட்டார். அதனால தான் அந்த ஸ்திரியின் வித்தாகிய இயேசு வெளிப்பட்டு சாத்தானுடைய தலையை நசுக்குவார், சிலுவையில் அவர் மறிக்கும் பொழுது பிசாசின் தலையை நசுக்குவார் என்பது வேத புஸ்தகத்தின் முதல் புஸ்தகத்திலேயே தீர்க்க தரிசனமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 6000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே, இந்த உலக தோற்றத்தின் ஆரம்ப காலத்திலேயே அது தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வார்த்தை. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது கிறிஸ்துவுக்கு முன், இயேசு பிறப்பதற்கும் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், இதிலிருந்து ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் தாவீது என்கிற ராஜா இஸ்ரவேல் தேசத்தில் ஆளுகை செய்தார். அவர் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தவர். ஒரு பக்கம் அவர் ராஜா, இன்னொரு பக்கம் தீர்க்கதரிசி. அவர் தீர்க்க தரிசனமாக 22ஆம் சங்கீதத்தில் இயேசு தேவன் மனிதனாக வந்து எப்படி அவர் சிலுவையிலே மரிப்பார் என்பதை எழுதி வைத்திருப்பதை நீங்கள் வாசிக்க முடியும். நீங்கள் 16வது வசனம் வாசிக்கும் போது சங்கீதம் 22:16 அவருடைய கை கால்கள் உருவ குத்தப்படும், ஆணியினால் குத்தி கடாவப்படும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது வசனத்தில் வாசித்தால் அவருடைய வஸ்திரத்தை சீட்டு போட்டு பங்கிட்டு எடுத்துக்கொள்வார்கள். அவருடைய வஸ்திரத்தை அப்படிதான் எடுத்துக்கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நடப்பதற்கும் 1000 வருஷத்துக்கு முன்பாகவே அவைகள் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறவைகள். அதே மாதிரி கிறிஸ்துவுக்கு முன் 700 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா என்கிற தீர்க்க தரிசி தோன்றினார். அவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன காரியம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் சிலுவையில் எப்படியெல்லாம் அவர் பாடுபடுவார், நொறுக்கப்படுவார், அவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுவார் என்பதெல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனம் சொல்ல வேத வாக்கியத்தின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு மரித்து தீர்க்க தரிசனத்தின்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதாய் பார்க்கிறோம். இப்போ இயேசு உயிரோடு இருந்த பொழுது பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. வேத புஸ்தகத்தில் மத்தேயு 16:21 அது 25வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பார்க்க முடியும். அப்போ இயேசு என்ன சொல்றார் கவனிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இயேசு தன் சீஷர்களுக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே சொன்னார், எருசலேமில் என்னை இது மாதிரி அங்கே இருக்கிற மத தலைவர்கள், வேதபாரகர், இது மாதிரி ஆசாரியர்கள் எல்லாம் என்னை பாடுபடுத்தி என்னை கொலை செய்வாங்க சிலுவையில் அறைந்து. ஆனால் நான் 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்பதையும் இயேசு முன்கூட்டியே சொல்லிவிட்டார். இப்படி பல இடங்களில் தன் சீஷர்களுக்கு சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த சிலுவை மரணம் என்பது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது?
இன்றைக்கு உலகத்திலே தூக்கு தண்டனை, மரண தண்டனை என்பது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வித்தியாசப்படும். இந்தியாவிலே தூக்கு தண்டனை நிறைவேற்று என்பது கயிறிலே ஒரு மனிதனை தொங்கவிட்டு அவனை கொல்லுவது. இன்னும் மேலை நாடுகளிலே எலக்ட்ரிக்கல் சேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சேரில் உட்கார வச்சுட்டா கரண்டை பாய்ச்சி அவனை மரண தண்டனை நிறைவேற்றுவார்கள் என்று. இப்படி நாட்டுக்கு நாடு மரண தண்டனை கொடுப்பதிலே நிறைவேற்றுகிற முறை வித்தியாசம். ரோமருடைய ஆட்சி காலத்தில், இப்போ நம்ம இங்கிலாந்து நம்ம நாட்டை ஆளுகை செய்கிற போது, வெள்ளைக்காரங்க ஆட்சி பண்ணின போது இங்கே போராடினவளுக்கு தண்டனை கொடுத்தல தூக்கில் தொங்க விடுவது, துப்பாக்கி வச்சு சுட்டு கொல்லுவது, அது மாதிரி மரண தண்டனையிலே பல விதங்கள். ரோமருடைய ஆட்சி எப்படி இங்கே வெள்ளைக்காரங்க ஒரு காலத்தில் உலகத்தின் பல தேசத்தை ஆட்சி செய்தாங்களோ, 2000 வருஷத்துக்கு முன்னால் இயேசுவின் நாட்களில் ரோமருடைய ஆட்சி தான் நடைபெறும். இத்தாலிய மலை, இந்த ரோமாபுரியை தலைமையிடமாய் கொண்ட சீசர், அவங்க தான் நிறையா உலகம் முழுவதும் பல தேசங்களை பிடித்து ஆளுகை செய்தார்கள். இஸ்ரவேல் தேசத்தையும் அவங்க தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. அவங்க அதிகாரிக்கு தான் கவர்னர்களாக வைக்கப்பட்டாங்க, ராஜாக்களாக வைக்கப்பட்டாங்க. யூதர்கள், இஸ்ரவேலர்கள் அவங்களுக்கு நம்ம ஒரு காலத்தில் இந்தியர்கள் அடிமையாக இருந்த மாதிரி அடிமையாக இருந்தாங்க. அந்த காலத்தில் தான் இயேசு அங்கே தோன்றினார். அந்த ரோமருடைய ஆட்சியில் அந்த அரசாங்கத்துக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்கள், கொலையும் கொள்ளையும் செய்யக்கூடிய பயங்கரமான குற்றவாளிகளுக்கு ரோம அரசாங்கம் கொடுக்கிற ஒரு கொடூரமான மரண தண்டனை தான் சிலுவை மரணம் என்பது. அவங்க பலவிதமான தண்டனைகளை வைத்திருந்தாங்க. அதில் சிலுவை மரணம் என்பது ஒரு கொடூரமான மரண தண்டனை. ஒரு மனிதனை சிலுவையில் அறைய அவங்க தீர்ப்பு கூறிட்டாங்கன்னு சொன்னால் அந்த கவர்னர் தான் தீர்ப்பு கூற முடியும். வேறு யாரும் மரண தண்டனை கொடுக்க முடியாது. அவர் விசாரித்து தீர்ப்பு கூறிவிட்டால் அந்த மனிதனை அடித்து சித்தரவரை பண்ணுவாங்க. அந்த ரோம வீரர்கள் மிருக குணமுள்ளவர்கள், இறக்கமே அவங்களுக்குள்ள இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க உருவாக்கப்பட்டு எப்பவும் அந்த மாதிரி பழக்கத்தில் இருந்ததுனால அவங்களுடைய சுபாவம் அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி அடித்து வேதனைப்படுத்தி சிறுமைப்படுத்தி ஒரு மரச்சிலுவை, சிலுவைன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க பாலிஷ்லாம் பண்ணி நீட்டு அழகாக வச்சிருப்பல, அப்படிலாம் அங்கே செய்ய மாட்டாங்க. மரத்தை எடுத்து நேராக ஒரு மரம், குறுக்கே ஒரு மரம் லேசாக இழைச்சிருப்பாங்க, அவ்வளோதான். அது கரடு முரடாக தான் இருக்கும். அதை சுமந்து கொண்டு வர வைப்பாங்க. அந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவன் ஊருக்கு வெளியில் ஜனங்கள் வருகிற போகிற இடத்துல அவனுடைய வஸ்திரங்களெல்லாம் களைந்து விட்டு அவனுடைய கையிலும் காலிலும் ஆணி அடித்து சிலுவையிலே தொங்க விட்டு விடுவார்கள். அவனுடைய சரீரம் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக தொங்கும். அந்த 3 ஆணிகளிலே தான் அந்த சரீரம் தொங்கிக் கொண்டிருக்கும். அது கிழிந்து விடாமல் இருக்க இந்த பகுதியில் கயிற்றை வைத்து அந்த மரச்சிலுவையோடு கட்டி விடுவார்கள். இல்லாட்டா இங்கே ஆணி அடித்து அது கிழிஞ்சு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி அவங்க செய்வார்கள். ஒரு மனிதன் சிலுவையில் அறையப்பட்டால் ஆரோக்கியமான சரீரம் உள்ளவன் கிட்டத்தட்ட 11 மணி நேரம் அந்த சிலுவையில் தொங்கி மரிப்பானாம். அந்த ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய 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 அவனுடைய இருதய துடிப்பானது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து அது மிகுந்த வேதனையோட, என்னால் சரீரமெல்லாம் காயப்படுத்தப்பட்டிருக்கும். வெயிலின் உஷ்ணம் ஒரு பக்கம், வருகிற போகிற ஜனங்கள் அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுவாங்க. அவன் செய்த குற்றத்தை எழுதி அந்த சிலுவையில் வச்சிருவாங்க. அவன் மரித்த பிறகு அங்கே இருக்கிற பள்ளத்தில் அவனுடைய சரீரத்தை தள்ளிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் எருசலேமிலே இருக்கிறது, கபால ஸ்தலம் என்கிற ஒரு இடம். வேதத்தில் நீங்கள் வாசித்தால் யோவான் 19ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் இயேசு தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு கபாலஸ்தலம் என்கிற கொல்கதா அந்த மேட்டிற்கு அவர் கடந்து போனார் என்று இப்போமா நீங்கள் பார்க்க முடியும். எருசலேமனுடைய மதில் சுவருக்கு வெளியில் கபாலம் என்றால் மண்டை ஓடின்னு அர்த்தம். மண்டை ஓடி தான் கபாலம். அந்த கபாலஸ்தலம்னா அந்த மலைப்பகுதி, ஒரு பாறை, ஒரு மண்டை ஓடு போன்ற அமைப்பில் இருக்கும். 2 கண்கள் மூக்கெல்லாம் அதில் தெரியும். இப்பவும் அந்த மலைப்பகுதி இருக்கிறது. அந்த மாதிரி கபாலஸ்தலம், மண்டை போடு போன்ற அமைப்புள்ள ஒரு மலைப்பகுதி. அந்த பகுதியில் தான் சிலுவையில் அறைந்து அது கீழே பெரிய பள்ளம் இருக்குமோ அதில் சரீரத்தை தள்ளி விடுவார்கள். அங்கே இரத்தமாக இருக்கும். அந்த மாதிரி தான் கொடூரமாய் மரண தண்டனை நிறைவேற்றுவது ரோமருடைய ஒரு கொடூரமான மரண தண்டனை என்பது. இயேசுவும் அப்படிப்பட்ட மரணத்திற்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அவர் தம்மை தாமே சிலுவையிலே மரிப்பதற்கு அர்ப்பணித்து கொண்டார். வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், தீத்து 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் பார்த்தா தெரியும். இயேசு தம்மை தாமே மரணத்திற்கு, சிலுவை மரணத்திற்கு அர்ப்பணித்து கொண்டார். அவர் விசாரித்த பிலாத்து இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கலையேன்னு சொல்லுகிறார். குற்றமே செய்யாதவர் என்று அந்த நீதிபதி சொல்லுகிறார். ஆனால் அந்த மதவாதிகள் அவர் மேலே பொறாமை கொண்டு எழுப்பி அவரை சிலுவையில் அறிஞ்சு கொல்லணும்னு கட்டாயப்படுத்தி சிலருக்கு லஞ்செல்லாம் கொடுத்து இயேசு கொடூரமாய் சத்தமிட வைக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறாரு. அதெல்லாம் நடந்த மக்கள் அப்படி எதிர்க்கிற ஒரு கூட்டத்தை அந்த மதவாதிகள் எழுப்பிட்டாங்க. அதனால அவர் தன்னுடைய பதவியை காத்துக்கொள்ள இயேசு குற்றமற்றவர் என்று தெரிந்தும் குற்றவாளியாக அந்த சிலுவையில் அறைந்து உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க, நான் பார்த்தனால கை கழுவி அனுப்பிட்டார் என்பதாய் நம்ம பார்க்க முடியும்.
அப்போது குற்றமற்றவர் என்று தீர்ப்பு சொன்ன பிறகு ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுத்ததென்றால் இயேசுவுக்குத்தான் அது. அப்போ இயேசு தன்னை அர்ப்பணித்து கொண்டார் அந்த மரணத்திற்கு. ஏன் அந்த மாதிரி மரணத்துக்கு இயேசு அர்ப்பணிக்கணும்? அவர் சிலுவை அறையுவதற்கு முன்பாக என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 27லேருந்து 30 வசனம் வரைக்கும் அந்த சிலுவை பாடுகள், சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் எவ்வளோ பாடுபடுத்தினாங்க என்பதற்கு சில வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய், அந்த கவர்னர், பிலாத்து என்கிற கவர்னர், அவர் தான் தேசாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர். அப்படி அரண்மனை, பெரிய அரண்மனை, அங்கே கைதிகளை வைத்து சித்திரவதை பண்ணுறதுக்குன்னா இடங்கள் எல்லாம் இருக்கும். அங்கே தான் இயேசுவை கொண்டு போகிறாங்க. போர் சேவகர்கள், கிட்டத்தட்ட 300 போர் சேவகர்கள் அந்த அரண்மனையில் இருந்தவங்கெல்லாம் ஒன்று கூடி இயேசுவை பரிகாசம் பண்ணுவது, அடித்து சித்திரவதை பண்ணினார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறாரு. அவங்க என்ன செய்தாங்க பாருங்க, போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடி வர செய்து, 1-2 பேர் கிடையாது, கிட்டத்தட்ட 300 போர் சேவகர்கள், அந்த போர் வீரர்கள், அந்த அவங்கள ரோமாபுரியை சார்ந்தவங்க, சொந்த நாட்டை சார்ந்தவங்க இல்லை. அதனால் அவங்க இறக்கெல்லாம் காட்ட மாட்டாங்க. அவங்க பயங்கரமான இருதயம் உள்ளவர்கள். அவரிடத்தில் அவர் வஸ்திரங்களை கழட்டி சிவப்பான மேலங்கியை இயேசுவுக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி இயேசுவின் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து இயேசுவின் சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவருக்கு உடுத்தின மேலங்கியை கழட்டி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள். பார்த்தீங்களா, சிலுவையில் சுமக்கிறதுக்கு முன்னால் கொடுமைப்படுத்தினாங்க, அவரை சிறுமைப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க, அவமானப்படுத்தினாங்க, அவரை சரீரத்தை அடித்து காயப்படுத்தினாங்க. வாரினால் அவர் அடிக்கப்பட்டார் 39 முறை. அதாவது 1 குறைய 47 அடிகள், அதுதான் அவனுடைய ஒழுங்கு, அதுதான் அவனுடைய சட்டம். 39 முறை. வாரண்ட சும்மா சாதாரண வாரம் இல்லை, அந்த வாரில் பல கிளைகள் தொங்கும். அவனுடைய ஊசியில் இரும்பு குண்டுகள், அதுக்கு முன்னாடியில் தூண்டின் மூளை போல முறுக்கள் இருக்குமா. அதை வைத்து ஒரு மனிதனுடைய முகத்தில் அந்த முதுகில் அடித்தால் அந்த சதைக்குள் அது பதிந்து விடும். அவன் இழுக்கும் பொழுது சதைகளை பீத்து கொண்டு வரும். இயேசுடைய சரீரம் உளப்பட்ட நிலம் போல் ஆக்கப்பட்டது என்று சங்கீதக்காரன் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். அத்தனை அடிகளையும் வேதனைகளையும் இயேசு சகித்து கொண்டார் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். அவர் பொறுமையாக இந்த பாடுகளை சகித்து கொண்டார். அவர் சத்தமிடவும் இல்லை, கூச்சலிடவும் இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை போல, ஒரு மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக இருக்க ஆட்டை போல அமைதியாய் அந்த பாடுகளை சகித்தார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக, நம்மீது வைத்த அன்பினால் அத்தனை சகித்து கொண்டார். அவர் மேலே ஒரு பாறை சிலுவை வைத்தாங்க. அது கிட்டத்தட்ட 17 அடி நீளமும் 8 அடி அகலம் கொண்டதாக இருந்தது. அந்த குறுக்கு 8 அடியும் நீளமானது 17 அடி என்று சொல்லப்படுகிறார். சுமார் 150 கிலோ எடையுள்ள அந்த வெயிட்டை அந்த தோளின் மேலே வச்சாங்க. இயேசு அதுக்கு முன்னால் அடித்து அவருடைய சரீரத்தில் பாதிக்கு மேலே பலனை இழந்து விட்டார். ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு மேலே இந்த பாறை சிலுவை வச்சு இழுத்து கொண்டு போகிறாங்க. ஒரு பக்கம் அவருக்கு வர விரோதிக்கிறவங்க பரிகாசம் பண்ணி, ஏளனம் பண்ணி, கேலி பண்ணி கொண்டு இருந்தாங்க. அவரிடத்துல நன்மை பெற்றவங்க, சுகம் பெற்றவங்க அழுது கொண்டு இருந்தாங்க. அதுக்கு மத்தியில் வீதி வழியாக அவரை இழுத்து கொண்டு போய் அந்த சிலுவையில் கொல்கதா மேட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து சிலுவையில் அறைந்து தொங்க விட்டாங்க. அவருடைய ரத்தம், நான் சொன்ன ஆரோக்கியமான ஒரு மனிதன் 11 மணி நேரம் சிலுவையில் தொங்கி மறிப்பானாம். ஆனால் இயேசு கிறிஸ்து 33 வயது தான், திட்டகாத்திரமான சரீரம் உள்ளவர், நல்ல ஆரோக்கியமான வாலிபன். அவர் அந்த சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கி அவர் ஜீவனை விட்டார். அவர் மரித்தது இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படி ஒரு மனிதன் மரிக்க முடியும் என்று. இயேசுவை யாரும் கொல்ல முடியாது, அவரே தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய ரத்தம் சிந்தி முடிக்கும் வரைக்கும் சிலுவையில் தொங்கினார். அப்போ எதற்காக? அதைத்தான் நான் பார்க்க போகிறேன். எதுக்கு இவ்வளோ ஒரு கடவுள் மனிதனை உண்டாக்கினவர், வானத்தை பூமி உண்டாக்கினவர் இத்தனை பாடுபட்டு மரிக்க வேண்டும்? ஒரு வசனத்தை முதலாவது என்ன ஆசீர்வாதத்துக்காக என்று நம்ம பார்க்க போகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். வேத புஸ்தகத்தில் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு இயேசு தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்க நம்முடைய பாவங்களை தன்னுடைய சரீரத்தில் சிலுவையின் மீது சுமந்தார். அப்போ அவர் சுமந்து கொண்டு போனது ஒரு மரச்சிலுவை அல்ல, வெளியிலே பார்ப்பதற்கு ஒரு மரச்சிலுவை. நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. ஏன் நம்முடைய பாவங்களை அவர் சுமக்க வேண்டும்? இன்னைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா?
நீங்கள் சொல்ல எனக்கு வியாதி தான் பிரச்சனைங்க, கடன் பிரச்சனைங்க, வேலை இல்லாத பிரச்சனைங்க, அதெல்லாம் ரெண்டாவது. மனிதனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அவனுடைய பாவங்கள். ஒரு மனிதனை பாவம் தாக்கி, பாவம் கரைப்படுத்தி அடிமையாக்கி விட்டால் அவனுடைய மனசாட்சி பாதிக்கப்படும். சமாதானத்தை இழந்து விடுவான், நிம்மதியை இழந்து விடுவான். வேலை இருந்தாலும், பிஸ்னஸ் இருந்தாலும், கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்க முடியாது. சமாதானம் போய்விடும். பாவத்தினால் உண்டாகிற ஒரு விளைவு சமாதானம் எடுக்கப்பட்டு விடும். அதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மனிதனுக்கு பாவம் தான். அதனால தான் மனிதன் பாவத்துக்கு பரிகாரத்தை தேடுகிறான். பாவம் மன்னிக்கப்பட என்ன செய்யணும்? கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணுகிற செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, பார்க்குறீங்கல்ல. உன் நாட்டையே கொள்ளையடிப்பாங்க, திருடுவாங்க, ஏமாற்றுவாங்க, எல்லாம் ஏமாற்றிட்டு போவாங்க. ஏன் கோடிக்கணக்காக பணம் செலவு பண்ணி அவங்க பல காரியம் செய்கிறாங்க? பரிகாரம் செய்தாவது பாவம் மன்னிக்கப்பட்டுறணும் என்பதற்காக மனிதன் பல வழிகளை தேடுவதை நீங்கள் பார்க்க முடியும். பாவம் மன்னிக்கப்படணும், எனக்கு சமாதானம் வேணும், இந்த பாவத்தில் இந்த விடுதலை வேணும், பாவம் மன்னிக்கப்படணும், பாவத்தில் விடுதலை வேணும். இதற்காக அலைகிற வேதனையோடு காரியங்களை செய்கிற மக்களை திரளாய் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் பிரச்சனை என்ன? பாவம் தானே மிகப்பெரிய பிரச்சனை இல்லை? யோசித்து பாருங்க, உங்களுக்கு உண்மையான சமாதானம் ஏன் பாதிக்கப்படுது? ஏன் சமாதானம் இல்லை? பாவம். ஏதோ ஒரு பாவம், மதுபான பழக்கமாக இருக்கலாம், போதை வஸ்துகள் பொருட்களாக இருக்கலாம், லஞ்சம் வாங்குகிறக்கு சுபாவமாக இருக்கலாம், கோபம், எரிச்சல், இச்சைகள், வைராக்கியங்கள், பகைகள், ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தினதுனால சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. இப்போ பாவனை தெரிந்து விட முடியல, மதுபானத்தை விட முடியல, சூதாட்டத்தை விட முடியல, இந்த பாவத்தை விட்டு வெளிவர முடியல. பாவம் அடிமையாக்கி விட்டது. பரிகாரம்லாம் செய்து பார்க்குறோம். இதை செஞ்சால் பரிகாரம் செஞ்சால் பாவம் மன்னிக்கப்பட்டுருமா, இதை செஞ்சால் இந்த பரிகாரத்தை செய்தால் பாவம் மன்னிக்கப்பட்டுருமான்னு சொல்லி. ஆனால் அந்த மெய்யான சமாதானத்தை நிறைய பேர் காண்பதில்லை. இந்தியாவுக்காக நான் பெருமைப்படுகிறேன். இந்திய மக்கள் பக்தியுள்ள மக்கள், தெய்வ பயமுள்ள மக்கள், பாவ மன்னிப்பை தேடுகிற மக்கள், உலகத்திலே அதிகமாய் தெய்வத்தை தேடுகிற, இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நாடுகிற மக்கள் இந்தியாவில் தான் அதிகம். சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியா டுடே பத்திரிகை, இந்தியாவில் பிரபலமான பத்திரிகையில் ஒரு படத்தோட ஒரு செய்தி வந்தது. நான் அந்த செய்தியை பார்த்தேன். ஒரு மனிதன் வலது கரத்தை இப்படியே உயர்த்தின்னு இருக்கிறான். அப்படி வலதுகை இப்படியே உயர்த்தப்பட்டு இருக்கிறாரு. என்ன இந்த செய்தி? வலதுகை ஒரு ஆளை உயர்த்திக்கிட்டு இருக்கான்னு வாசித்து பார்த்தா, 10 வருடமாக அந்த மனிதன் வலது கரத்தை உயர்த்தி கொண்டே வாழ்கிறான். இந்த உயர்த்தி கொண்டே தான் நடப்பான், உயர்த்தி கொண்டே தான் உட்காருவான், இந்த கையை உயர்த்தி கொண்டே தான் படுப்பான், எழும்புவான், எல்லாமே இந்த வலது கையை உயர்த்தி கொண்டு தான். என்ன வினோதமாக இருக்குது? என்ன செய்தின்னு வாசித்தால், வட இந்தியாவை சார்ந்த ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பத்தை சார்ந்த மனிதன். அவர் வலது கையினால் ஒரு பாவம் செய்து விட்டானாம். ஒரு பாவம் செய்ததுனால மனசாட்சி வாதித்தது, ஐயோ என் வலது கையினால் இந்த பாவத்தை செய்துட்டேன், இந்த பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்கு என்ன பண்ணுவது? தன் வலது கரத்தை வருத்தி கொள்ளுவது. அதனால் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி கொண்டே அவன் நடப்பான். நடந்து 10 வருடம் ஒவ்வொரு புண்ணிய ஸ்தலமாக போய் வேண்டுதல் செய்து என் பாவம் மன்னிக்கப்படணும், பாவம் மன்னிக்கப்படணும். தன் சரீரத்தை அவன் வேதனைப்படுத்தி பாவ மன்னிப்புக்காக தேடி போய் கொண்டே இருந்தான் ஒவ்வொரு இடமாய். பெரிய செல்வந்தனா இருந்ததுனால அவனை கவனிக்க 2-3 வேலையாட்கள். அவன் போகிற இடம்லாம் கூட போவாங்க. அவன் நின்று ஒரு மரத்தில் கயிறு கட்டிடுவாங்க, அதை பிடித்து கொண்டு அப்படியே நிற்பான். உட்கார்ந்தாலும் அந்த கயிறை பிடித்து கொண்டு உட்கார்ந்துருப்பான். 10 வருஷமாக அந்த கையை மடக்கவே இல்லை. அதனால அப்படி ஸ்டிஃப் ஆக்கி விட்டது, கையை மடக்கவே முடியலை. இது அந்த செய்தியில் அந்த செய்தி. அப்போ அந்த மனிதன் தனக்கு பாவம் மன்னிக்கப்படணும், இந்த பாவத்தின் விடுதலை படணும்னு சொல்லி அதற்கு பரிகாரம் செய்கிறேன் என்று தன்னையே வருத்தி கொண்டு எத்தனையோ இடங்களுக்கு போய் என்னென்னவோ பணத்தெல்லாம் செலவு பண்ணி செய்கிறோம். 10 வருஷம் இன்னும் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயம் அவனுக்கு வரல, பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அனுபவம் வரல, இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அதான் அவனுடைய பரிதாபமான ஒரு நிலைமை. காரணம் என்ன? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில கூட பாவ மன்னிப்பை தேடி பணம் செலவு பண்ணி பரிகாரம் செய்து என் பாவம் மன்னிக்கப்பட்டுறணும்னு நீ தேடிக்கொண்டிருக்கலாம். பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுடைய இந்த மிகப்பெரிய பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்ன, தீர்வு என்னவென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம். அவர் நம்முடைய பாவங்களை தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காக மரித்தார். நாம் கைகள் செய்த பாவத்திற்காக தன் கைகளை ஆணிடிக்க ஒப்பு கொடுத்தார். நம் கால்கள் செய்து விருந்தோடி செய்த பாவத்திற்காக தன் கால்களை ஒப்பு கொடுத்து அவர் தன்னுடைய கால்களை காயப்படுவதற்கு ரத்தம் சிந்து ஒப்பு கொடுத்தார். அவருடைய தலையிலே முள்முடி, மார்பிலை ஈட்டி பாய ஒப்பு கொடுத்தார். நமக்காக, உங்களுக்காக நாம் செய்த எல்லா அக்கிரமத்தை அவர் சுமந்து விட்டார். அதற்கு பரிகாரியாகத்தான் இயேசு வந்தார். பிரியமானவர்களே, மனிதனுடைய பாவத்திற்கு பரிகாரி இயேசு. வேதத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய பரிகாரியாயிருக்கிற கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் பாவத்துக்கு பரிகாரம். அவர் தன்னையே பலியாய் கொடுத்து நமக்கு பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் சிலுவையிலே உண்டு பண்ணினார்.
ஒரு மனிதன் விசுவாசத்தோடு இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, என் பாவத்தை நான் உணர்கிறேன், மனம் திரும்புகிறேன், மன்னியும், எனக்கு உம்முடைய இரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும் என்று ஒப்பு கொடுத்துட்டா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்ம சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நம்ம வாசிக்கிறோம். அது மாத்திரமில்லை, இயேசு நம்ம மனம் திரும்பி வரும்போது அவருடைய ரத்தம் நம்முடைய இருதயத்தை கழுவும். 2 யோவான் 8:36 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தருவார். பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை. அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே மரித்தார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறீங்களா? மனசாட்சி வாதிக்குதா? நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுடைய மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். பாவம் மன்னிக்கிறது மாத்திரமில்லை, அந்த பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஐயா, நான் பாவி, என் பாவத்தையும் மன்னிப்பாரா? எனக்கு விடுதலை கிடைக்குமா? நிச்சயமாய் விடுதலை கிடைக்கும். ஆண்டவர் உங்களுடைய பாவத்தின் வல்லமிலிருந்து விடுதலையாக்குவார். ரெண்டு சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதன் பிறகு உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் முதலாவது, எனக்கு இந்த பாவ மன்னிப்பு வேணும், பாவத்திலிருந்து விடுதலை வேணும், இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார்ல, அவருடைய ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டு விடுதலை அடையணும், அப்படி சொல்கிறவங்களுக்கு தான் முதலாவது ஜெபிக்க போகிறேன். என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, இயேசுவே எனக்கு பாவத்தை இந்த விடுதலை தாங்க, என் பாவத்தை மன்னிங்க, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எனக்கு விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறீங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். அவருடைய கரம் உங்களை தொடுகிறது, அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறது. இன்றைக்கு உங்களுக்கு மெய்யான ஒரு விடுதலையின் நாள். தகப்பனே, இந்த சகோதரனை பாருங்க, இந்த வாலிப தம்பியை பாருங்க, இந்த வாலிப மகளை பாருங்க. இயேசுவே, என் பாவங்களையும் மன்னிங்க, எனக்கு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. நீ கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்களே, ஆண்டவரே இந்த மகனை தொடுங்க, இந்த மகளை தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்ற நம்முடைய மாறாத வார்த்தையின்படி உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இவர்களுக்குள் இறங்கட்டும். இன்றைக்கு இப்பொழுது உம்முடைய ரத்தம் உடைய இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கட்டும். உம்முடைய ரத்தத்தின் வல்லமை உங்களுக்கு விடுதலையை உண்டாக்குவதாக. அந்த பாவ எண்ணங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். மதுபானத்தை குறித்த சிந்தனைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த இச்சையான சிந்தனைகள், பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த பாவத்தை தூண்டுகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இந்த மகனுக்கு இன்னைக்கு விடுதலை உண்டாகட்டும், இந்த மகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். இவர்களுக்காகவே சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்ததை நினைத்தருளும், இந்த பாவங்களை சுமந்ததை நினைத்தருளும். இப்பொழுது உம்முடைய வல்லமை விடுதலை கொடுக்கட்டும். நீ தொடுகிறதற்காய் நன்றி, விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. இருதயத்தில் வலது கரம் வைத்து, இயேசுவே என் உள்ளத்திலே வாரும், என் உள்ளத்திலே வாரும், என் இருதயத்தை சுத்தம் பண்ணும். இன்று முதல் எனக்கு இந்த பாவத்தில் இந்த விடுதலை உண்டாகட்டும், பாவ சிந்தனைகள் மாறட்டும், எண்ணங்கள் மாறட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் மேல் ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது. ஒரு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. மெய்யான சமாதானம் உள்ளத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், என்னை மன்னித்ததற்காய் ஸ்தோத்திரம், பாவக்கட்டு அறுக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உம்முடைய இரத்தத்தின் வல்லமையினால் எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே, இன்றைக்கு இந்த பிள்ளைகளை தொட்டதற்காய், விடுதலை கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். இனி அந்த பாவம் அவளை தொடராதபடி அவளை பாதுகாத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காருங்க. அடுத்து நாம் இன்னொரு வசனத்தை தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். கலாத்தியர் 3:13 வேத புஸ்தகத்தில் கலாத்தியர் 3:13 பாருங்கள். பைபிள்லேருந்து ஒரு வசனம் நீங்கள் நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். நமக்காக கிறிஸ்து சாபமானார். முதலாவது பார்த்தோம், இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்தார். ரெண்டாவது, இன்றைக்கி மனிதனை பாதிக்கிற இன்னொரு விஷயம் சாபம். சாபம், நான் என்ன பாவம் செய்தனோ, யார் செய்த பாவமோ, சாபம், என்ன சாபமோ என் குடும்பத்தில் தொடருது. நிறைய பேர் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த சாபம் ஆதியாகமம் 3 வாசிக்கும் போது, முதலாவது மனிதன் பாவம் செய்த உடன் அந்த பாவத்தின் நிமித்தம் பூமி சபிக்கப்படுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் முற்கள் உலகத்தில் தோன்றினது. அதுக்கு முன்னால் முற்களே கிடையாது. ஆண்டவர் மனிதனை உண்டாக்கி பல நல்ல மலர்கள், பழங்கள், கனி விருட்சங்கள், அதைத்தான் மனிதனுக்கு நல்ல மூலிகைகள் அதெல்லாம் உண்டாக்கினார்னு வேதத்தில் பார்க்க முடியும். முற்களே கிடையாது. மனிதன் சாபத்தின் நிமித்தம் பூமியிலே முற்கள் தோன்றினது. முற்கள் சாபத்தை குறிக்கும். அதனால தான் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த முள்ளுகள் இருக்கிற மரத்தை அப்புறப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றமே உத்தரவு போடுகிறாரு.
அது நம்முடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் சுரண்டி விடுகிறது, எடுத்து விடுகிறது என்பதாய் அது சாபத்தை குறிக்கிற ஒரு காரியம். அப்போ இயேசு சிலுவையிலே தொங்கும் மரித்த போது அவருடைய தலையிலே முள்முடி சூட்டினார்கள். நம்ம பார்த்த வேதத்தில் இயேசுக்கு முன்னும் அதற்கு பின்னும் சிலுவையில் அறையப்பட்ட யார் தலையில் முள்முடி வைத்ததா சரித்திரமே கிடையாது. இயேசுடைய தலையில் மட்டும்தான் அந்த முள்முடி சூட்டப்பட்டார். அந்த போர் வீரர்கள் அதை செய்தாங்க. அது தற்செயலாய் நடந்தது அல்ல, அதான் தேவ திட்டம். நம்முடைய சாபங்களை தன்னுடைய தலையில் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையிலே சாபமானார். இயேசு சிலுவையிலே சாபமானார். அப்போது யார் யார் அதை விசுவாசித்து சிலுவைண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு சாபத்தின் விடுதலை உண்டாகும். சில இயேசு சிலுவையில் சாபத்தை முடிச்சுட்டாரு, உலகத்தில் சாபமே கிடையாது என்று சிலர் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. அப்போ இயேசு சிலுவையில் பாவத்தில் சுமந்துட்டான்னு பைபிளில் இருக்குது. பாவமே இல்லாமல் இருக்குதா? பாவம் இருக்குது. யார் இயேசு வந்து உண்மையாக மனம் திரும்பி ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு பாவ மன்னிப்பும் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி யார் இயேசுவின் சிலுவைண்டை வந்து எனக்காக நீங்கள் சாபமானீங்க, இந்த சாபத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் நீங்கள் விடுதலை பண்ணுங்கன்னு ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாபத்திலிருந்து விடுதலை. இந்த சாபத்தை குறித்து உபாகமம் 28:15 முதல் பைபிளில் வாசிக்க முடியும். சாபத்தினுடைய விளைவுகள் வியாதி, மரணம், பயம், திகில், இன்னும் இந்த சரும நோய்கள், இது மாதிரி மூல வியாதிகள், அது மாதிரி சில வியாதிகள் சாபத்தினால் வருகிறது என்று சொல்லப்படுகிறது. மனத்திகைப்பு, டிப்ரெஷன், இதெல்லாம் சாபத்தினுடைய விளைவுகள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாரு. எதை செய்தாலும் நஷ்டம், எதை எடுத்தாலும் தடை, எதிலும் ஒரு ஆசீர்வாதமே இல்லை. எல்லாம் நிறைய சொத்து இருக்கும், வசதி இருக்கும், வீட்டுக்குள்ளே வறுமை, பண கஷ்டம், கடன் பிரச்சனை, நெருக்கம் தான் இருக்கும். வெளியில் பார்க்குறதுக்கு டாம்பியமாக தெரிவாங்க, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தினமும் வியாதிகள், பாதிப்புகள். அந்த சாபத்தினால் உண்டாகிற காரியம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட சாபம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். பரம்பரையாய் வரக்கூடிய வறுமை, பரம்பரையாய் வரக்கூடிய தரித்திரம், பரம்பரையாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நோய்கள், பரம்பரை நோய்கள், இந்த மாதிரி பாதிப்புகள் அது சாபத்தின் விளைவாக இருக்கலாம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ பண செலவு பண்ணியும் ஒரு விடுதலையில் முகாந்தரம் என்னன்னே தெரியல நீ கலங்கலாம். சாபத்தின் விளைவாக இருக்கலாம். பயப்படாதுங்க. இயேசு சிலுவையில் சாபமானார். நீங்கள் விசுவாசத்தோடு இயேசுவின் சிலுவைண்டை வந்து ஆண்டவரே இந்த சாபத்திலேருந்து எனக்கு விடுதலை வேணும், என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும் ஜெபிச்சு பாருங்கள். சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்தினால் இந்த வியாதி மறைஞ்சிரும், தரித்திரம் மறைஞ்சிரும், தடைகள் நீங்கிரும், ஆசீர்வாதம் உடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற சாபங்கள் சில நம்ம பரம்பரையாய் முன்னோருடைய பாவத்தினால் வர சாபம் இருக்குது. நம்ம செய்கிற சில பாவத்தினால் வருகிற சாபம் இருக்கிறது. சில மனிதர்களை நம்ம துக்கப்படுத்துறதுனால அவங்க சபிக்கும் போது ஒரு சாபம் இருக்குது. எந்த சாபமாக இருந்தாலும் இயேசுவின் சிலுவை மூலமாக விடுதலை உண்டு. நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் உங்கள் வாழ்க்கையில். இதற்கு தான் இயேசு சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மரிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார். சாபத்தை சிலுவையில் சுமந்து விட்டார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம் உங்களை பாதித்து கொண்டு இருக்கிறது. அந்த இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தின் வல்லமையினால் சாபக்கட்டுகள் அறுக்கப்பட்டு சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இந்த சாபக்கட்டு அறுக்கப்பட்ட உடனே சாபத்தினால் வந்த வியாதி போயிடும், தரித்திரம் போயிடும், தடைகள் நீங்கிறோம், காரியங்கள் வாய்க்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள், டிப்ரெஷன், குடும்பத்தில் இருக்கிற போராட்டங்கள் நீங்கி உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதி, சமாதானம் எல்லாம் வந்துவிடும். அந்த சாபத்தில் கிரியச்சிக்கிற அசுத்த ஆவிகள் விலகி போய்விடும். அப்போ நீங்கள் சாபத்திலிருந்து விடுதலை பெறணும். அதற்கு பணம் கொடுத்து பண செலவு பண்ணிலாம் விடுதலை பெற முடியாது. எல்லாமே இயேசுவிடத்தில் இலவசம்தான். அப்போ நீங்கள் விசுவாசித்து இன்றைக்கு ஆண்டவரே எங்களுக்கு இந்த சாபத்திலேருந்து விடுதலை வேணும், என் குடும்பத்துக்கு விடுதலை வேணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும், உங்களுடைய ரத்தத்தின் வல்லமினால் விடுதலை தாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கே சாபத்திலிருந்து விடுதலை. என் குடும்பத்தில் இந்த பாதிப்பு இருக்குங்க, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் தடை, நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, எல்லாம் நஷ்டம், இழப்பு, வேதனை, எப்பவும் வியாதிகள், வேதனை அப்படின்னு கலங்குறீங்களா? இன்றைக்கு சாபம் மாறும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க சாபத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டிலேயே முழங்கால் படியிட்டு இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிடணும். இயேசுவே, நீர் எனக்காக சிலுவையில் மரித்து எங்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும் பலியாய் கொடுத்தீர். அந்த சாபத்தின் வல்லமை என் குடும்பத்தை விட்டு விலகணும், உடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் வீட்டுக்குள்ளே இறங்கட்டும். இந்த சாபத்திலிருந்து இன்றைக்கி விடுதலை தாருன்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா உடனே விடுதலை. 2 நிமிஷம் உங்களுக்கு டைம் தரேன் ஜெபிக்கிறதுக்கு. அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிட்டு குடும்பமாக முழங்கால் போடுங்க, குடும்பமாக ஜெபிங்க. இயேசுவே, எங்கள் குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்கும். இயேசுவே, உங்களுடைய ரத்தத்தின் வல்லம் எங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும். நீங்கள் எங்களுக்காக சிலுவையில மரிச்சிங்க, சாபத்தை சுமந்துட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன். அதை சொல்லி ஜெபிக்கணும். எங்களுக்காக நீ சாபமானீர்,
நான் அதை விசுவாசிக்கிறேன். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் எங்கள் குடும்பத்தை சாபத்தின் விடுதலையாக்கும் அப்படி சொல்லி ஜெபிக்கணும். முழங்கால் படியிடுங்க, அப்படியே கண்களை மூடுங்க, இயேசுவை கண் முன்னால் நிறுத்துங்க. இப்போ இயேசுவே எங்களுடைய குடும்பத்தை சாபத்திலிருந்து விடுதலையாக்கணும். ஒரு பல்லவியை பாடும்போது நீங்கள் 2 நிமிடம் நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் கண்ணை மூடி வீட்டில் ஜெபிங்க. ஆண்டவரிடத்தில் குறைகளை அறிக்கையிடுங்க. சாபத்தின் விடுதலை தாருன்னு கேளுங்க. இன்றைக்கு சாபக்கட்டு நீங்கள் அற்புதம் நடக்கும் பாருங்க. தொடர்ந்து வருகிற நோய்கள் மறையும். சாபத்தினால் வந்த நோய்கள் மாறும், தரித்திரம் மாறும், தடைகள் மாறும். இன்றில் வீட்டுக்குள் ஆசீர்வாதம் உண்டாகும். அப்படியே ஜோமன, இயேசுவே உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் சாபங்கள் என் குடும்பத்தை விட்டு விலகட்டும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாப கட்டுகள் அறுக்கப்படட்டும் சொல்லி ஜோமனுங்க. ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை வீடுகளுக்குள் இறங்குகிறாரு. சாபத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவிகள் சிலர் விட்டு வெளியேறுகிறாரு. அது சாபத்தினால் வந்த கட்டுகள், சாபத்தினால் வந்த வியாதிகள் மறைகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை சுகம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. சண்முகம் என்கிற ஒரு சகோதரர் ஜெபிக்கிறீங்க. சாபம் என் குடும்பத்தை விட்டு விலகணும். இயேசுவே, நான் இந்த சாபத்துக்குள் இருக்கிறோமே, விடுதலை தாரும் என்று உடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சாபத்தில் கிரியை செய்கிற அசுத்த ஆவி உடைய வீட்டை விட்டு விலகுகிறது. நோய்கள், தொடர்ந்து வந்த நோய்கள் மாறுகிறது. பரம்பரையாய் வந்த நோய்கள் மாறுகிறது. இழப்புகள் மாறுகிறது. இனி இழந்து போனதை திரும்ப பெற்றுக் கொள்வீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். இப்பொழுது புஷ்பராணி உடைய ஜெபம் கேட்கப்பட்டது. உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்க சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. இதோடைய வல்லமை உடைய சரீரத்தில் இறங்கி உங்களுடைய சரீரத்தை வேதனைப்படுத்தின நோய் மறைகிறது. சாபத்தினால் வந்த அந்த நோய் விலகுகிறது. உங்களுடைய குடும்பத்தை விட்டு சாப கட்டு அறுக்கப்படுகிறது. சமாதானத்தை கெடுத்த ஆவிகள், எப்பொழுதும் குழப்பமும் எப்பொழுதும் ஒரு மன வேதனையை விரக்தியும் வீட்டுக்குள்ளே, அந்த நிலைமை எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இப்பொழுது சகாய மேரி ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்களுடைய குடும்பத்தின் மேல் இந்த சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுகிறது. அந்த சாபத்தினால் உண்டான தடைகள் எல்லாம் மாறுகிறது. ஆசீர்வாத தடைகள் மாறுகிறது. உங்களுடைய சந்ததியின் ஆசீர்வாத தடைப்பட்டு போனதெல்லாம் கர்த்தர் மாற்றி உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நோய்களை கொண்டு வந்த ஆவிகள் விலகுகிறது. விடுதலை பெற்றுக் கொள்கிறீர்கள். இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அநேகர் விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. நன்றி. ஆறுமுகம் ஐயா, ஆறுமுகம் உடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஒரே விதமான வியாதி தொடர்ச்சியாக உங்களுடைய குடும்பத்தை தாக்கி கொண்டு இருக்கிறது. எவ்வளவு பணம் செலவழித்த வியாதி மாறவே இல்லையே என்று மன சோர்ந்து போனீர்கள். சாப கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்பட்ட இந்த நோய்கள் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் இன்று முதல் உங்களுடைய வீட்டுக்குள்ளே விடுதலையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகிறது. தேங்க்யூ லார்ட். மக்க நன்றி. ஜெபராஜ் என்ற சகோதரர் ஜெபிக்கிறீங்க. உங்க குடும்பத்தின் மீது இருந்த சாபத்தை நிமித்தமாய் நிந்தைகள், அவமானங்கள், தடைகள் எதுவும் வாய்ப்பதே இல்லை. நீங்க மன சோர்ந்து போய் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தேன் என்று கூட சில சமயம் உள்ளத்தில் நினைத்தீர்கள். அந்த அளவிற்கு பாதிப்புகள். இப்போ நீங்க கண்ணீரோட ஜெபிக்கிறீங்க. இந்த சாபம் மாறட்டும் என்று இயேசுடைய கண்ணீரின் ஜெபத்தை கேட்டார். சாப கட்டுகள் அறுக்கப்படுகிறது. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. சாப கட்டுகள் இன்றைக்கு அநேக குடும்பத்தை விட்டு விலகுகிறது. கனகராஜ் ஆண்டவருடைய வல்லமை, இயேசுடைய ரத்தத்தின் வல்லமை வீட்டுக்குள் இறங்குகிறது. இந்த சாப கட்டுகள் மாறுகிறது. இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. வாய் திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே, நீர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி, சுகத்திற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட். நீர் கொடுக்கிற விடுதலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் விடுதலை. சாப கட்டுகள் முற்றிலும் அறுக்கப்படட்டும். சிலுவையின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். ஆமேன். உட்காருங்க. ஆண்டவர் நிறைய குடும்பத்தை இன்னைக்கு சாப கட்டிலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். அதுக்கு தான் சிலுவைக்கு போனார். அந்த சிலுவையில் அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்றீங்க. அதை விசுவாசத்தை ஜெபிக்க அந்த ஆசீர்வாதம் உண்டாகிறது. நிறைய குடும்பங்கள் விடுதலை. அசுத்த ஆவிகளை விட்டு விலகி போனதை நான் பார்க்கிறேன். சாபத்தில் கிரியை செய்த ஆவிகள், தரித்திரத்தை கொண்டு வந்த ஆவிகள், வியாதியை கொண்டு வந்த ஆவிகள், மரணத்தை கொண்டு வந்த ஆவிகள், தொடர்ச்சியாக வீட்டுக்குள்ள மரணம், அந்த மரண ஆவி விலகிட்டு, மரண பயம் விலகிட்டு, சாப கட்டுகள் அறுக்கப்பட்டு விட்டார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொண்டீங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.